ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் ஆர்ஜே அருணோட வணக்கம். என்னோட உங்கள் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். அப்படித்தான், வேற ஒன்றும் கிடையாது இருக்கு. அதனால தான் என்ன ஆர்ஆரும் போச்சு, சிஎஸ்கேவும் போச்சு. அதானே போனது பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் முன்னாடி போனாங்க, அதான் பிரச்சனையா இருக்கு. முன்னோடியா இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு முன்னாடி இந்த எப்பயுமே இந்த படையப்பால எங்களுக்கு முன்னாடி நீங்க தான்ப்பா. ஒரே ஒரு ட்ரிவியா மட்டும் சொல்லிடுறேன், அதை பத்தி பேச வேண்டாம். தோத்துட்டே தான் இருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றுலேயே ரொம்ப சீக்கிரமா எலிமினேட் ஆன டீம்ல ஒரு டீம் சிஎஸ்கே. உச்சகட்ட அவமானம் இது ஒட்டு மொத்தத்துக்கு. ஆமாம், நான் ஒரு பெரிய ஆசையோடு இருந்தேன். எலிமினேட் ஆகிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 2வது டீமாக 3வது டீமாக எலிமினேட் ஆகுங்க, எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் அனுப்பிச்சுடுங்கன்னு பார்த்தேன். அவங்களாம் வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு தான் டீம். சிஎஸ்கே தானே எப்பவுமே நம்பர் 1ன்றீங்க, இதுலேயும் நம்பர் 1 இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டாங்க போல. சிஎஸ்கே ஃபேன் தானே? ஏட்டற மாதிரியே பேசுறீங்கன்னு தெரியல. சரி, ஓகே. திடீர்னு சிஎஸ்கே ஃபேன் ஏட்டர் ஆனீங்கன்னா உங்களெல்லாம் நாங்கள் ஃபேன் எப்படி ஏற்றுக்கிறது? உங்களை தான் எல்லாரையும் தான். சரி, ஓகே. இது அதை பற்றின வீடியோ கிடையாது, டைட்டில் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. தமிழில் போட்டிருப்போம், கொட்டை எழுத்துல என்ன போட்டீங்க. ஜோக் இல்லையா? சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இந்த வருஷம் முடிஞ்சு. சரி, இதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது இந்த வருஷம். இருக்கிற வரைக்கும் ஆடிட்டு இருக்கிற டீமெல்லாம் கெடுத்துட்டு போக வேண்டியதுதான். இன்னும் அதை வேற நினைச்சிட்டு இருக்கீங்களா? அடுத்த கூட கெடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் போயிட்டு அதை நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, பாருங்க, தெரியும், தெரிஞ்சுட்டு தானே இருக்கு. இப்ப எதுக்கு இப்ப கவுண்டர் போட்டு பேசு. சரி, ஓகே. என்ன பஞ்சாயத்து இப்போ 2 பேரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அடுத்த வருஷத்துக்கு. இதுல வந்து என்னைய வந்து பஞ்சாப் எடுத்துறாங்க ஒரு பயத்துல வேற இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சைடு, என்னைய வந்து ஏன்டா எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு. என்ன நியாயம் அது? சிஎஸ்கே டீம் இந்த வருஷம் போயிருச்சு. அடுத்த வருஷம் யாரை எடுக்கலாம், இந்த வருஷம் எத்தனை பேர் ரிலீஸ் பண்ணலாம், ரீடைன் பண்ணலாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஒருவேளை இந்த 2 பிளேயர் சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வரதா இருந்தா யாரை எடுக்கலாங்கிறது அவங்க தான் சொல்ல போறாங்க. யாரு வர வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு வாய்ப்பு இருக்கு, அண்ட் யாரு பெட்டர் அப்படின்னு நாம சொல்ல போறோம். யாரு எப்படின்னு நாம சொல்ல போறோம். யாரு வந்தா பெட்டரா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. அது போதும் எங்களுக்கு. சரி, என்ன ஒன்றும் இல்லை, 2 பேருமே விக்கெட் கீப்பரு. ஒருத்தர் ரைட் ஹேண்டர் பேட்டரு, இன்னொருத்தர் லெஃப்ட் ஹேண்டர் பேட்டரு. ஒருத்தர் அடிச்சு ஆடுவாரு, இன்னொருத்தர் அடிச்சா ஆடுவாரு, இல்லாட்டி அவுட் ஆகிட்டு போயிடுவாரு. ஒருத்தர் வந்து குண்டக்க மண்டக்க ஆடுவாரு, இன்னொருத்தர் குறிப்பா ஆடுவாரு. எப்படி வசதி? ஆனா 2 பேருமே சிஎஸ்கேக்கு வரதுக்கான அறிகுறி. ஆனா 2 பேருமே வந்து இந்தியர்கள். சொல்றேன்னு திட்டாதீங்க. தோனியோட இடத்த ஒருத்தரால ரீப்ளேஸ் பண்ண முடியும்னா 2 பேரால ஒருத்தரால முடியும் அது. சோ அதுதான் இப்போதைக்கு பேசிக்கா இருக்கு. கேப்டன்சில கிடையாது, அண்ட் விக்கெட் கீப்பிங். இது நடக்குமான்னு தெரியல, நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ருத்ராஜ் கைக்வாட் கொடுத்துட்டு இவரு கொஞ்சம் நேரத்துல எடுத்துக்க வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு எனக்கு தோணுது. இவங்களை யாராச்சும் ஒருத்தரை இல்ல புரியல. இது நடந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன், பட் நடக்குமான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சீக்கிரம் சிஎஸ்கே அந்த மாதிரி எந்த ஒரு பிளேயரையும் கொடுத்துட மாட்டாங்க. ட்ரேடா நமக்கு வேணாம், ஆக்ஷன்ல வாங்க எடுத்துக்கிறேன். அதான். சரி, ஒரு டவுட்டு. நீங்க தான் வந்து 30க்கு கீழே எடுக்க மாட்டீங்களா? பெருசா 30க்கு கீழே வயசு ஏன்னா அவங்களுக்கு ஆயிடுச்சு. ஒருத்தர் தானே இருக்கு, இன்னொருத்தர் ஆக வச்சதே எடுப்போம். சரி, அப்ப திருந்த ஐடியா இல்ல. சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரிஷப் பண்ட் தான். அவரோட பேர் தான் ரொம்ப அதிகமா அடிபட்டு இருக்கு. சிஎஸ்கே டீமுக்கு ஒரு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்ஹெச்ல அடிபட்டுருச்சு, தெரியாதா? எல்ஹெச்சி மட்டும் இல்ல, சஞ்சீவ் கோயங்கோட் உட்பட எல்லாருமே அடிச்சுட்டு தான் இருக்காங்க. அது நான் சொல்ல வரல. சரி, ரிஷப் பண்ட் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2025 ஆக்ஷனுக்கு முன்னாடியே ரிஷப் பண்ட் கிட்ட சிஎஸ்கே பேசியிருக்காங்க. அவர் எடுக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்குப்பா, நாங்கள் எடுக்கிறதுக்கான ரெடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம். அவர் என்ன சொன்னாரு? நான் கேப்டன்சி கொடுத்தா தான் வருவேன், எனக்கு கேப்டன்சி மட்டும் தான், என்னால இவங்கள மாதிரி பிளேயரா ஆட முடியாது. அதனால சிஎஸ்கே பை பை சொல்லிட்டாங்க. கேப்டன்சிலாம் தர முடியாது, வந்து ஆடுறதா இருந்தா பிளேயரா ஆடு, அதுக்கப்புறம் கேப்டன்சியை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சிஎஸ்கே சொல்லியிருக்காங்க. பட் என்னால முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பிரேக்கிங் அமௌண்ட்டுக்கு எல்எஸ்ஜி வாங்கிட்டு போயிட்டு இப்போ அங்கே செஞ்சுட்டு இருக்காங்க பிடிச்சி. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ரெக்கார்டு பண்ணாலும் தெரியல. ஆக மொத்தத்துக்கு பெரிய ஸ்கேமர்னு ஒரு ரெக்கார்டு வாங்கியிருக்காரு. பெரிய ஸ்கேமரா தான் நீ போட்டிருந்த வீடியோ. மென்ஷன் பண்ணிட்டீங்க, இந்த இடத்துல போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஆமா, ஐபிஎல் 2025ஓட ஸ்கேமர்ஸ்லாம் வந்து தம்பி போட்டிருக்காப்புல, பார்த்துருங்க. சரிங்கண்ணே, சொல்லுங்க. சும்மா ஃப்ளோவில் போட்டு இருந்துருப்போம், சொல்லுங்க. அதான் ரிஷப் பண்ட் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து ரிஷப் பண்ட் பக்கம் இருக்கிற ஒரு நியாயம் தரப்பு என்ன வேணா வச்சுக்கோ. ஸோ அது வந்து ஒரு சான்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சனுக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதையும் அருண் தான் வீடியோ போட்டிருக்கான். ஆமா, பார்த்துக்கோங்க. ஒன்றும் கிடையாது. அந்த வீடியோ வந்து சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் அப்படிங்கிற பிளேயரு இப்போ ஆர்ஆர்ல வந்து கொஞ்சம் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கூடவும் சரி, ராகுல் டிராவிட் கூடவும் சரி, அவருக்கு கொஞ்சம் ரிஃப்ட் இருக்கு, அதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே அப்படிதானே. டிராவிட் இருந்தா சஞ்சுக்கு வாய்ப்பே கிடையாது. சஞ்சுவை கொண்டு வந்ததே டிராவிட் தான். ஜிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் எவால்வ் ஆனாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கொளுத்தி போடுவான். சஞ்சீவை கொண்டு வந்ததுக்கு டிராவிடுக்கு ஒரு பெரிய இது இருக்கு. பட் இப்போ நான் இந்த டிராவிட் வே சஞ்சு சாம்சன் ஏத்துக்க மாட்டேன். மேனேஜ்மெண்ட் சஞ்சு சாம்சன் வேணா இருக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சீசன் டிராவிட் சஞ்சு சாம்சன் 2 பேரும் வெளியே வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆர்ஆர்ல போயிட்டு இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து ரியான் பராகோட ரிலேட்டிவ். ஸோ அதனால ரியான் பராகுக்கு சப்போர்ட் அதிகமா இருக்கு. அவர் கேப்டன் ஆக்குறாங்க, எல்லா டிசிஷனுக்கும் அவருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க.
இந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால சஞ்சு சாம்சன் வெளியே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ கேள்விப்பட்டேன். இன்னொன்னு போயிட்டு இருக்கேன், சொல்லு. எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலும் கிளம்புற ஐடியால இருந்தாங்க, வைஸ் கேப்டன் கொடுத்தனால தான் உட்கார்ந்தாராமே, உட்கார வச்சிருக்காங்களாமே. ஜெய்ஸ்வாலும் இப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்காரு. ஏன்னா ஜெய்ஸ்வால் தான் கேப்டன் ஆயிருக்கணும், ரியான் பராக் கேப்டன்ஷிப் போச்சு, ஜெய்ஸ்வாலுமே கிளம்புற ஐடியாவில் இருக்காரு, அதுவும் போச்சு, அவ்வளோதான், அதுவும் ஏற்றக்கூடிய விஷயம் தான். ஜெய்ஸ்வாலும் கிளம்புற ஐடியாவில் தான் இருக்காரு. பட் சஞ்சு சாம்சன் அப்படிங்கிறவர் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சூரியவன்ஷியை வச்சு தான் அதுக்கப்புறம் எல்லா பில்டப்பும் ஆர்டர் பண்ண போறாங்க. அந்த வேற டிராவிட் வேற ஏதாவது சொல்லியிருந்தாப்புல, அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், அதனால் நம்ம வீட்டு பிள்ளை பால் குடிச்சு வாழ்ந்த பிள்ளை மோர்லாம் கொடுக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கமாக சஞ்சு சாம்சனை வச்சு ப்ரொமோஷன் வீடியோஸ் நிறைய ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அது இப்போ ஃபுல்லாக அப்படியே டவுன் ஆகி சூரியவன்ஷி அண்ட் ரியான் பராகை பேஸ் பண்ணி தான் வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது, சோஷியல் மீடியாஸ் உட்பட. அதில் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு கேமியோ பண்ணிட்டு இப்போ ரொம்ப பின்னாடி வந்து இன்ஜுரியான்னு கேட்டிங்கன்னா கீப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ரோஹித் சர்மா கூட ஜாலியாக பேசி விளையாடுறாரு, பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஆனால் இன்ஜுரின்றாங்க. எப்படி நம்ம சிஎஸ்கே வந்து குர்ஜப்ரீத் சிங் இன்ஜுரின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் மேட்ச்ல பவுலிங் போட முடியாத அளவுக்கு அவருக்கு இன்ஜுரி இருக்கு. இங்கே பட் தெரில, அது போய் அவங்க கிட்ட கேளு. இங்கே இப்படிலாம் இருக்கு, அதனால சஞ்சு சாம்சனுக்கும் இப்போ வெளியே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பேரும் வெளியே வர போறாங்க. இப்போ இவங்க ஏன் சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா, ஒன்று சஞ்சு சாம்சனோட ஃபேன் பேஸ், சிஎஸ்கே எப்பவுமே ஃபேன் பேஸ் விரும்புகிற ஒரு டீம், நல்ல பிளேயரும் கூட, அண்ட் ஃபியூச்சரை நோக்கி போகிறாங்க. அப்படிங்கும்போது இன்னொரு 4-5 வருஷத்துக்கு சஞ்சு சாம்சனால் டீமை லீட் பண்ண முடியும். சவுத் இந்தியாவில் முக்கியமாக கேரளாவில் இவரோட ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகும். சஞ்சு சாம்சனுக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் சிஎஸ்கேவோட ஃபேன் பேஸ் இருந்துச்சுன்னா இன்னும் பெருசாகும். இன்னொரு முக்கியமான விஷயமே சொல்லலையா, ரைட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன், தோனியோட சிசிய பிள்ளைங்க 2 பேரும். ஸோ இந்த மாதிரி அதில் சஞ்சு சாம்சன் ஒரு சின்ன எட்ஜ் இருக்கு, ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. தலை மிடில் ஆர்டர் ஆடுறவர் பரவாயில்லையா, அது பிரச்சனை இல்லை. அப்போ ரிஷப் பண்ட், அதான் சொல்ல வரேன். ரிஷப் பண்ட் வந்து பக்கா ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் தோனி அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அவர் இல்லை அந்த காலத்தில் பேசப்பட்ட ஒரு ஆளு. அதுக்கப்புறம் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. இப்போ ட்ரோல் பண்ண வரல. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எங்களுக்கு சிஎஸ்கேக்கு வேணும்னா ரிஷப் பண்டா தான் இருக்கணும், நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆசைப்பட்ட ஒரு தருணமும் இருக்குது. சரி, அண்ட் தோனி நீ சொன்ன மாதிரி மிடில் ஆர்டரில் தோனி மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒருத்தர், இன்னிங்ஸை கொண்டு போகக்கூடிய ஒருத்தர், நல்ல இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தர், இந்தியன் சர்க்கியூட்லையும் இப்போ ஆடிட்டு இருக்காரு. கம்பேர்ட் டு சஞ்சு இவருக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி இவருக்கும் ஒரு சின்ன ஃபேன் பேஸ் இருக்குது. இவர் உள்ள வந்தாலும் டீம் வந்து க்ரோ ஆகும். அண்ட் நீ சொன்ன மாதிரி ஏஜும் கம்மியாக இருக்குது, நிறைய வருடங்கள் சிஎஸ்கே கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷப் பண்டா இல்லை நீ திட்டுவ, சஞ்சு சாம்சனா ரிஷப் பண்டா, அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற கேள்வி. ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. சஞ்சு உள்ளே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ருத்ராஜை ரீட்டைன் பண்ணாங்கன்னா சஞ்சு ருத் இந்த கம்பம் மாசாக இருக்கும். இங்கிட்ட ஒரு சைடு இவர் அடிச்சாட, இங்கிட்ட ஒரு சைடு உருட்டி ஆடுறன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்காவாக இருக்கும். பட் அதே மாதிரி வந்து ருத்ராஜ் ஓப்பனிங் சஞ்சு எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, ருத்ராஜ் ஓப்பனிங்காக அது வேறு விஷயம். ரிஷப் பண்ட் வந்து மிடில் ஆர்டர் ஆடினா கொஞ்சம் பொறுப்பாக, சரி சென்னை நம்ம பயிலுக கொஞ்சம் குஷிப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சு ஒரு பயங்கரமாக கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டாருன்னா அது எப்படி இருக்குன்றது யோசனையாக இருக்கும்ல. சொன்ன எல்லாமே அதான் நாம் இவ்வளோ யோசிக்கிறோன்னா இப்போ அவங்க எவ்வளோ யோசிப்பாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. சஞ்சு சாம்சன் ரிஷப் பண்ட் 2 பேருமே வேணும்னு கூட நீங்கள் கேட்கலாம். பட் அது நடக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப கம்மி. ஏன்னா சஞ்சுவோட ரேட்டும் எப்படி 20 கோடி, ரிஷப் பண்ட் ஆல்ரெடி 27 கோடியா. இல்லை அடுத்த தடவை மைனஸ் தான், கவலையே இல்லை, மைனஸ் தான் ஆகும். ஸோ அதான் பார்க்கும்போது இப்படி வந்து 2 பேருக்குமே வாய்ப்புகள் இருக்குது, 2 பேருமே உள்ளே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ யாரை உள்ளே கொண்டு வரலாம் இந்த 2 பேரில் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். 2 பேருமே வேணானாலும் நீங்கள் சொல்லுங்கள், அது உங்களோட ஒப்பீனியன் தான். ஃபியூச்சர் கேப்டன் நோக்கி திரும்ப போவாங்க. ருத்ராஜை கேப்டன் ஆக்குவாங்களாங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. கண்டிப்பாக மாட்டாங்க. ஏன்னா அவங்க ரிஷப் பண்ட் கிட்ட இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக ருத்ராஜை விட்டுருவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் தெரில, அது கொஞ்சம் 50-50 சான்ஸ் தான். கடைசியில் பிம்பிலிக்கா பிலாப்பின்னு சொல்ல மாட்டோம், மனிஷ் பாண்டே எடுத்து போட போனாங்க. நல்ல கேப்டன் தானே, மிடில் ஆர்டர் நல்ல பேட்டர் தானே, ஃபினிஷர் இல்லை ஒரு ஸ்ட்ரோக் பிளேயர் தானே. சரி ஓகே, இதெல்லாம் நாங்கள் முக்கிய பேசலாம். சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களோட ஒப்பீனியன் ஜஸ்ட் நம்ம ஆசை தான். உங்களுக்கு என்ன ஆசை, சஞ்சு சாம்சன் வரணுமா பண்ணிட்டு வரணுமான்னு சொல்லுங்கள்.